வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வாழ்வெட்டு, கைவிரல் துண்டாக்கப்பட்ட நிலையில் இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதி. அரச மருத்துவ அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிப்பு, வெளியான முக்கிய தகவல். கொழும்பு பங்குச் சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞன் கைது. சுற்றுலா கைத்தொழிலின் வருமானம் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் கைவிரல் துண்டாக்கப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொக்குவில் பகுதியில் உள்ள கடை ஒன்றின் களஞ்சிய சாலை பொறுப்பாளராக குறித்த இளைஞன் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த இருவர் களஞ்சிய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளனர். வாழ்வெட்டில் இளைஞனின் கைவிரல் துண்டாக்கப்பட்டுள்ள நிலையில் இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதலை நடத்திய இருவரையும் போலீசார் இனம் கண்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியாக திட்டமிடப்பட்டிருந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த குறித்த போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வைத்தியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். அதன்படி வைத்தியர்களுக்கான அடிப்படை வேதனம், மேலதிக சேவை கொடுப்பனவு, விடுமுறை நாள் கொடுப்பனவு, வருடாந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் உழைக்கும் போதான வரி செலுத்துவதில் நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தமது கொடுப்பனவுகளை துண்டித்ததால் மார்ச் 5 நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் மற்றும் நிபுணத்துவ மருத்துவர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து இன்று சில விடயங்களை முன்வைக்கவுள்ளேன். வரலாற்றில் முதல் தடவையாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் எமது அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கவுள்ளது. இதற்கு முன்னர் சிறியதொரு கொடுப்பனவே வழங்கப்பட்டதுடன் தற்போது அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 297.05 புள்ளிகளால் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் இன்று 15,870.25 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இன்றைய வர்த்தக நாள் நிறைவின் பங்குச்சந்தையின் மொத்த புரள்வு 2.4 பில்லியன்களாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட அதிநவீன கையடக்க தொலைபேசிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் 28 வயதுடைய வியாபாரி என தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் இருந்து நாட்டிற்கு வந்த சந்தேக நபரின் 3 பயண பொதிகளில் சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான 111 விலையுயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஜனவரி மாதத்தில் நாட்டின் சுற்றுலா கைத்தொழிலுக்கு 400.7 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடிந்ததாக இலங்கை மத்திய வங்கி தமது புதிய புள்ளி விபரத்தில் தெரிவித்துள்ளது. இது 2024 ஜனவரி மாதத்தில் 341.8 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றதுடன் ஒப்பீட்டளவில் 17.2% அதிகரிப்பாகும். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டதற்கு அமைவாக 2025 பிப்ரவரி 1 27 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு 2,32,341 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர்.
யாழில் வாழ்வெட்டு கைவிரல் துண்டாக்கப்பட்ட நிலையில் இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதி. அரச மருத்துவ அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிப்பு வெளியான முக்கிய தகவல். கொழும்பு பங்குச் சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞன் கைது. சுற்றுலா கைத்தொழிலின் வருமானம் அதிகரிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.